திடீர்னு முளைச்ச அப்பா கிடையாது. 4 வருஷமா அப்பா இல்ல, திடீர்னு பார்த்தா அப்பாங்கிறாரு. ஆனா மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது, நம்முடைய ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே நம்ம தலைவர் அண்ணான்னு கூப்பிட்டவங்க தான், எங்க வீட்டு பிள்ளைன்னு சொன்னவங்க தான், எங்க தம்பின்னு சொன்னவங்க தான், எங்க பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி இருக்காருன்னு சொன்னவங்க தான். தொடர்ந்து நம்முடைய தலைவர் மக்களோட இதயத்துல அப்படிதான் சென்று அடைந்துட்டு இருக்கிறாரு. அதுதான் நம்ம இந்த சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்று திரும்புகிறது. தலைவர் சொன்னது போல 1977 என்ன ஒரு புரட்சி நடந்துச்சோ அதே புரட்சி 2026 தேர்தலில் நடக்க போகிறது. எப்படி ஊழலுக்காகவே இந்த திமுக ஆட்சி என்று கலைக்கப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகி அவர் உயிரோடு இருக்கும் வரை இந்த திமுக ஆட்சி கட்டிலுக்கு வரவில்லையோ அதே வரலாறு 2026 தேர்தலில் நடக்க இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்ல நினைக்கிறேன். நிறைய செய்திகளை நம்ம படிச்சிருக்கிறோம். எம்ஜிஆர் காலத்துல நம்ம பிறக்கலன்னு வச்சுக்கோங்க, நிறைய செய்திகளை படிச்சிருக்கிறோம். எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை துவங்கிய பிறகு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்ற பிறகு, கட்சி வென்ற பிறகு என்ன பண்றாருன்னா மதுரைக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்காக போறாரு. எப்பவுமே விமானம் மூலியமாவோ இல்ல தனிக்கார் மூலியமாவோ போறவரு அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நான் ரயில் மூலியமாக மதுரைக்கு போறேன் அந்த பொதுக்கூட்டத்துக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே முதல் நாள் இரவு வண்டி கிளம்பிடுது. அடுத்த நாள் காலையில அந்த 10 மணிக்கு வண்டி மதுரையில போய் சேரணும். அவர் வரவேற்கிறதுக்காக மதுரையில தொண்டர்கள் நின்றுட்டு இருக்காங்க. காலையில பார்த்தா 10 மணிக்கு வண்டி வரலையா.